கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்க எல்லாரையும் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. கடைசியில் உங்க எல்லாருக்காக ஜெபிப்பேன். இயேசு எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற நல்ல வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Proverbs 3rd chapter verse 26. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பேன் என்று சொல்லுகிறார். காலை நேரத்துல நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம், பயத்தோடு கூட வந்திருக்கலாம், திகிலோடு கூட வந்திருக்கலாம், கவலையோடு கூட வந்திருக்கலாம், எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று சொல்லி ஒரே குழப்பத்தோடு வந்திருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா சோர்வு அடைஞ்சு போயிருப்பாங்க. ஒரு நல்ல வேலை இல்லையே, குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லையே, உடல்நிலை எனக்கு இதே மாதிரி தானே இருக்கு, கடன் பிரச்சனையா இருக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், இப்படி அநேகத்தை குறித்து யோசித்து யோசித்து மனம் சோர்வடைந்திருப்பாங்க. நீங்களும் மன சோர்வடைந்து வேதனையோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்தா அப்பா நல்ல வார்த்தை சொல்றாங்க, உங்க கால் எதிலும் சிக்கிக் கொள்ளாதபடி நான் காப்பேன் என்று சொல்றார். ஏன் அப்பா கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter 5th chapter verse 8. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய, யாருடைய எதிராளி? நம் எல்லாருடைய எதிராளி யாரு? பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ, எவனை நாசமா போக வைக்கணும், எவனை ஒன்று இல்லாம போக வைக்கணும், அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கக்கூடாது, எப்பயும் பிரச்சனையோடு கூட இருக்கணும், எப்பயும் வியாதியோடு கூட இருக்கணும், எப்பயும் கடனோடு கூட இருக்கணும், பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், பிள்ளைகளுக்கு சுகம் இல்லையேன்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கணும், இப்படியே இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பிசாசனுடைய வேலை. அவன் எப்படி செய்யறானா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல, அவன் சிங்கம் போலதான், அவன் சிங்கம் இல்லை. சிங்கம் யாரு? நம்ம அப்பா தான், யூத ராஜ சிங்கம். நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து தான் ராஜாவாக இருக்கிறான். இவன் சிங்கம் போல ஏமாத்துறான். ஆனா உண்மையான சிங்கம் நம்ம அப்பா. அவனை ஒன்றும் இல்லாமல் பொருளாக்கி போட வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அதனாலதான் இந்த காலை நேரத்துல அப்பா அருமையான வார்த்தை பேசினாங்க, உன் கால் சிக்கி கொள்ளாதபடி. நம்ம கால் சிக்கி கொள்ளாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து, அப்பா உங்கள் நம்பிக்கையா இருக்கணும். அப்பா மேல விசுவாசம் நீங்க அதிகமாக வைக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை எதுலையுமே நீங்க மாட்டிக்கொள்ளாதபடி அப்பா காப்பாத்துவாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 சாமுவேல் 2nd chapter verse 9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். இங்கேயும் பார்க்குறோம், அப்ப என்ன செய்யறாங்க? பாதங்களை காப்பாங்க. எதுக்கு பாதங்களை காக்குறாங்க? என் பிள்ளைகள் எதுலையும் விழுந்துடக்கூடாது, என் பிள்ளைகள் எதுலையும் வழி விலகி போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க என் கூடயே தான் இருக்கணும், அவங்க எந்த பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் மாற்றிக்கொண்டு இந்த பூமியில அவங்க அழுகையோடும் கண்ணீரோடும் இருக்க வேண்டியது அப்பாவுடைய சித்தம் அல்ல. அப்பா சொல்றாங்க, நீங்க எல்லாவற்றிலும் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியதுதான் அப்பாவோட சித்தம். அதனாலதான் அப்பா சொல்ற, உங்க பாதங்களை காப்பா. நீங்க எதுலயும் சிக்கி கொள்ளாதபடி அப்பா காப்பாங்க. துன்மார்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள். உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க இனி உங்களுக்கு எதிர் பேசக்கூடாதபடி அப்பா அவர்களை மௌனமாக்குவாங்க. பலத்தினாலே ஒருவனும் மேற்கொள்வதில்லை. நம்மளுடைய பலத்தினால, நேத்து கூட அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்பாவோட ஆவியினாலதான் ஆகும். இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, உங்களுடைய பலத்தினால நீங்க ஒன்னும் செய்ய போறது இல்ல, அப்பா உங்க கூட இருக்கிறதுனால ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ற. முன்னாடி வசனம் பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் இன்னைக்கு நீங்க பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட, வியாதியோடு கூட, கடனோடு கூட இருக்கலாம். அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களை அப்பா உயரமான இடத்துல கொண்டு வருவார். உங்களை தூக்கி எடுத்து உங்களை எங்க உட்கார வைப்பாராம்? பிரபுக்களோடு உட்கார வைப்பார். மகிமையான சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படி அப்பா செய்வாங்க. இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை இருக்கு, அப்பா எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என்று சொல்றாங்க. 10ஆம் வசனம் பாருங்க, verse 10. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். அவங்க யார் கூட வழக்காடுறாங்களாம்? அப்பா கூட வழக்காடுறாங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் சொல்றாங்க, அவங்க உன் கூட வழக்காடலப்பா, என் மகளே உன் கூட வழக்காடல, அவங்க ஏன் கூட வழக்காடி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை நான் பார்த்து கொள்வேன். நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். நேத்தம் அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து
பார்த்தோம். அப்பா சொல்றாங்க, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். உங்களுடைய கொம்பை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அப்பா உயர பண்ணுவாங்க. யாரு முன்னாடியும் நீங்க வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சங்கீதம் 91:3 அப்பா சொல்லுவாங்க. சாம்ஸ் 91:3 நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். இருளின் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்லுகிற நல்ல வார்த்தை, எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பாதம் கல்லில் இராதபடி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். 10ஆம் வசனத்தில் அப்பா சொல்றாங்க, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாவற்றையும் அப்பா பார்த்துவா. எந்த வாதையோ இது உங்களை அணுகாதபடி காப்பேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Proverbs 14 chapter verse 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. பயப்படுகிறதுனா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அன்பு கலந்த பயம். அப்பா மேல நம்ம அன்பு வைத்து, ஐயோ இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கலையே, அப்பா மனசு கஷ்டப்படுமே, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலையே, அப்பா மனசு கஷ்டப்படுமே, அப்பாவுக்கு பிரிய இல்லாததை எதையா செய்தனா அப்பாவோட மனசு கஷ்டப்படுமே, அப்படி அந்த பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்பா அற்புதம் செய்வார்னு சொல்லி உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அதே நீதிமொழியில் அப்பா சொல்றாங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு சில காரியத்தை குறித்து மனம் நொந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அப்பா சொல்றாங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, அப்பா நீங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, உங்க பிள்ளைகளுக்கும் அப்பா அடைக்கலத்தை தருவாங்க. சங்கீதம் 121ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் பாத்தீங்கன்னா, சாம்ஸ் 121 லாஸ்ட் 2 verse பாத்தீங்கன்னா, அப்பா உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்பா உன் ஆத்துமாவை காப்பார். அப்பா உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாங்க. அவர் உங்கள் ஆத்மாவை காப்பார். அப்பா உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்னைக்கும் காப்பார். இன்று உலகத்துல எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. இன்னைக்கு அந்த சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் எப்படி ஆக்சிடென்ட், அவங்கெல்லாம் அதை நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை. ஆனா அப்பா சொல்றாங்க, அப்பா உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார். எப்படி வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா இந்த சங்கீதம் 121 முழுசா படிச்சுட்டு கிளம்புங்க. அப்பாவோட பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் அவர்கள் என்ன பிரச்சனையோடு கூட, என்ன போராட்டத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறேன். மரணத்துக்கு எதுவான வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக, உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக, பிள்ளை வியாதிப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புல கரம் தொடுகிறார். அந்த குழந்தைக்கு இப்பொழுதே தெய்வீக சுகத்தை தருகிறார். இந்த வயசுலயே பிபி இருக்கே, சுகர் இருக்கேன்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது ஏசப்பா அற்புதம் செய்யறாங்க. அப்பா மேல நம்பிக்கை வைங்க, அப்பா மேல விசுவாசம் வைங்க. இப்பொழுது இந்த நொடியே அப்பா அற்புதத்தை செய்யறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக ஐசியூல இருக்கிறாங்களேன்னு சொல்லி வேதனையோட கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போது உங்கள் ஜபத்தை அப்பா கேட்டு அவர்களுக்கு சுகத்தை தருகிறாங்க. அப்போட சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக, மரித்தோரிய உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி இப்பொழுது அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. கிட்னி ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லி வேதனையோடு கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்பா புதிய கிட்னியை தராங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. சில உறுப்புகள் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட வல்லமை இறங்கி அந்த இல்லாத உறுப்புகளை இப்பொழுதே அப்பா உண்டாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, அந்த உறுப்புகள் இப்பொழுது உண்டாகி விட்டதற்காக நன்றி தகப்பனே. குழந்தை பிறக்க கூடாதபடி கர்ப்பத்துல பிரச்சனை என்று டாக்டர் சொன்னான்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்ப அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்கள் கர்ப்பத்தை தொடுகிறார். இப்பொழுதே உங்க கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை இப்பொழுதே அவர் கட்டளையிடுகிறார். நன்றி இயேசுவே.
திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சீக்கிரத்துல அவர்களுக்கு திருமணம் நடக்க போகிறதுக்காக நன்றி. பிசினஸ் நல்லா இல்லையே, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த பிசினஸ் தடைகளை உடைத்தெறிகிறதுக்காக நன்றி. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி நானே பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போகிறதுக்காக, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி மந்திர தந்திர செய்வினை கிரியைகள் எல்லாம் செயலிழந்து போகிறதுக்காக, உங்க வீட்டுக்கு விரோதமாய் செய்தது, உங்களுக்கு விரோதமாய் செய்து உங்க கை கால் விழ வேண்டும் என்று செய்தது எல்லாம் இப்பொழுது செயலிழந்து போகிறதுக்காக, எனக்கு விரோதமா இப்படி செஞ்சுட்டாங்க பிரதர், அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணில இருந்து தண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது, வாய் பேசாம கண்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க, இப்பொழுது அந்த மந்திர தந்திர கிரியைகள் எரிகிறதுக்காக உடைய அக்கினி இறங்கி இப்பொழுது அற்புதத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. நல்ல வேலை இல்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை நீர் கொடுக்குறீரப்பா. அவங்க எதிர்பார்த்ததை விட பெஸ்ட் ஜாபை கொடுக்குறீங்க. வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றாங்க, விசா வரலையேன்னு ட்ரை பண்றாங்க, எல்லாருக்கும் அற்புதத்தை நீர் செய்கிறீர். சிலர் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சேன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் நீர் திரும்ப கொடுக்கறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சான்னு சாட்சி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.